ஹாய், வெல்கம் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ETH கிட்டத்தட்ட $4000 போகுமா அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் ETHன் டெக்னிக்கல் அனலைஸ் மற்றும் புதுசாக வந்திருக்க அப்கிரேட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு கிளியரான ப்ரைஸ் ப்ரொடக்ஷன் பார்ப்போம், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம சார்ட்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ரீசண்டாக BTC இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு அப்பாகி மேலே போய்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனை தான் ஹோல்ட் பண்ணி BTC சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகக்கூடியதாக இருக்குது. BTCக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா எங்கே அப்படின்னா $2900, $3100. அடுத்து இந்த பிரேக் பண்ணுமா இருந்தால் இன்னும் மேலே போகும், $4000 வரைக்கும் போகும். இதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மூவிங் எவரேஜ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 50 மூவிங் எவரேஜ், இந்த ஆரஞ்ச் கலர் லைன் இருக்கே, இது 50 மூவிங் எவரேஜ். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன அதை வச்சு முடிவு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைமில் ETH புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் EMI ஆன இந்த 200 EMI, சரியா, இந்த ப்ளூ கலர் EMIக்கு மேலே ட்ரேட் ஆகுறதுனால நம்ம இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒரு லாங் டேர்ம் வியூவில் ETH இன்னும் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது, சரியா. இப்போ நம்ம RSI எனேபிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம RSI எனேபிள் பண்ணி பார்க்கலாம். RSI எனேபிள் பண்ணி பார்க்குறப்ப RSI வேல்யூ இப்போ 54 காட்டுது. 54ன்னு சொல்கிறப்ப இது ஓவர் பாட் சோனும் இல்லை, ஓவர் ஷோட் சோனும் இல்லை, ஒரு மீட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ETH இப்போ ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது, சரியா. ரைட், இந்த சோனில் இருக்கனால ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே, சரியா. அப்படி ஒரு பெரிய பிரேக் அவுட் வர வாய்ப்பு இருக்கனால எதேரியம் ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 2025 இந்த வருஷம் லான்ச்சம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் ஆக போகுது ETHல இருந்து. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ETH பிளாக் செயினில் ஸ்கேலபிலிட்டி, குறைந்த கட்டணத்தில் விரைவான டிரான்சாக்ஷனை செய்யும் திறன் அதிகரிக்கத்தான் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் லேயர் 2 நெட்ஒர்க்கில் ETH பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ரொம்ப ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும், சரியா. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செகண்டில் ஒரு நொடியில் 1000க்கு அதிகமான டிரான்சாக்ஷனை பண்ண முடியும், அதுவும் குறைவான ஃபீஸில் அதிகமான ஸ்பீடில். இந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் இருக்கனால இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா ETH பிரேக் அவுட் பண்ண மேல் ரொம்ப சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ரைட், இப்போ இப்படியெல்லாம் வர்றதுனால என்ன நடக்கலாம் அப்படின்னா, ETH சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது எல்லாத்துக்குமே. அப்புறம் லேயர் 2ல அடாப்ஷன் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. இன்னொரு விஷயம், ETHட ரியல் வேர்ல்ட் வேல்யூ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகணும். அப்புறம் இதெல்லாம் இருக்கனால ETHட ப்ரைஸ் ஈஸியாக 4000 போகலாம், 4000 தாண்டியும் போகலாம், சரியா. இப்போ நம்ம பார்த்தது ஒரு புல்லிஷ் சினாரியோ. இப்போ பார்ப்போம் பியரிஷ் சினாரியோ நடந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சான்ஸாக இந்த புல் ஃபிளேக்கை பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட். ரைட், இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகியிருக்கு, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் ஹோல்ட் பண்ணி. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்து அப்ரூவல் ஆகி இந்த புல் ஃபிளேக்கோட இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் இங்கேருந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஈஸியாக $4000 போயிடும் ETH, சரியா. இப்போ நம்ம பியரிஷ் சினாரியோ நடக்கலாம் பார்ப்போம். பிட்காயின் கிராஷ் ஆகி ETH அப்ரூவல் ரிஜெக்ஷன் பண்ணால் ETH மீண்டும் இதே சோனுக்குள்ளே ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி திரும்பவும் இந்த சோனுக்குள்ளே நம்ம ETH பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப ETH இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்துருக்கு மேக்டி இண்டிகேட்டரில். இதில் இன்னொரு விஷயம், நம்ம ஒலியும் இண்டிகேட்டரில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒலியும் பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, வேல்ஸ் எல்லாம் இந்த சோனை நல்லா அக்குமுலேஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டாக ஒரு 6-7 வீக்ஸாக இந்த ஷோனுக்குள்ளே வேல்ஸ்லாம் அக்குமுலேஷன் பண்ணுறாங்க. இது தான் RSIயும் காட்டுது அந்த இடத்துல. இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம்.
நம்ம இன்றைக்கி இத்தேரியத்தோட அப்டேட் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு இந்த ETHல அதையும் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு மேலதிகமாக கிரிப்டோவை பற்றி லேர்ன் பண்ணணும் ஆசையாக இருந்தால் கீழே எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கதைச்சு நீங்கள் கிரிப்டோ ட்ரேடிங்கை சரியாக நம்மளோட கற்றுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். பாய்.